அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அகமது அசியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது. எனவே இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். புற்றுநோய்க்கு ரஷ்யா மருந்து கண்டுபிடிப்பு. வாருங்கள் இது பற்றிய முழுமையான விவரங்களை பார்ப்போம். தகவல் அரங்கம் பிரேக்கிங் நியூஸ். மானுடராய் பிறத்தலும் பிறந்து நோயின்றி வாழ்ந்து மடிதலும் அரிதரிது. அன்றாடம் நாம் எதிர்காலத்தை பற்றி கலங்குகின்றோமோ இல்லையோ, ஆனால் எந்த ஒரு நோய் நொடியும் வந்துவிடக்கூடாது, அதிலும் குறிப்பாக புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் வந்துவிடக்கூடாது என்று நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்காமல் இருப்பதில்லை. அந்த அளவு உயிர்கொல்லி நோயாக இந்த புற்றுநோய் இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த புற்றுநோய்க்கு இதுவரை சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த புற்றுநோயால் ஒவ்வொரு வருடமும் மில்லியன் கணக்கான மக்கள் இறக்கின்றார்கள். இப்பொழுது முதலாவதாக புற்றுநோய் பற்றிய அறிமுகத்தை பார்க்க போகின்றோம். புற்றுநோய் என்பது எல்லையற்ற கலங்களின் வளர்ச்சியாகும். அதாவது செல் என்பது கலம். இந்த கலங்களின் வளர்ச்சி. எமது உடலானது செல்களால் ஆனது. லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான செல்களால் ஆனதுதான் இந்த உடல். இந்த உடலில் எந்த ஒரு உறுப்பிலும் எந்த ஒரு இடத்திலும் புற்றுநோய் வரலாம். இந்த செல்களானது நாள்பட சிதைந்து இறந்து பின்னர் புதிய செல்கள் உருவாகின்றது. செல்கள் உருவாகி பிறகு அழிகின்றது. செல்கள் உருவாகி சில நாட்களால் சிதைந்து இறந்து மீண்டும் புதிய செல்கள் உருவாகின்றது. இவ்வாறு ஒரு சங்கிலியாக நடைபெறுவதால் தான் எமது உடல் உயிர்ப்புடன் இருக்கின்றது. இந்த முறையான செல் அழிவு சில நேரங்களில் பல காரணங்களால் ஒரு செல் தோன்ற வேண்டிய இடத்தில் 1000 செல் தோன்றி கட்டியாக உருவாகுவதுதான் இந்த புற்று ஆகும். இவ்வாறு ஒரு செல் தோன்ற வேண்டிய இடத்தில் பல்லாயிரக்கணக்கான செல் தோன்றி உடலின் பல பாகங்களுக்கு பரவலாம். இவ்வாறு ஒரு இடத்தில் பல்லாயிரக்கணக்கான செல் தோன்றினால் அது கட்டியாகும், புற்றாக கருதப்படும். இப்படி உருவாகும் புற்றுக்கட்டிகள் இடமில்லாமல் அருகிலுள்ள திசுக்களில் பரவுகின்றன. ஒரு உறுப்பில் உருவாகும் புற்றுக்கட்டிகள் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு செல்வது வீரியமிக்க ஒரு நிலையாகும். புற்றுநோயை பொறுத்தவரையில் புற்றுநோயில் 100க்கு மேற்பட்ட புற்றுநோய் வகைகள் காணப்படுகின்றது. புற்றுநோய் தோன்றும் இடத்துக்கு அமைய அந்த புற்றுநோயின் தன்மை வேறுபடுகின்றது. இப்படி பல நூறுக்கணக்கான புற்றுநோய்கள் காணப்படுகின்றது. அவைகளுக்கு சில உதாரணங்கள்: அன்னப் புற்றுநோய், ஆசனவாய் புற்றுநோய், ஆண்குறி புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய், ஈரல் புற்றுநோய், உணவு கால்வாய் புற்றுநோய், உமிழ்நீர் சுரப்பு புற்றுநோய், எலும்பு புற்றுநோய், கண் புற்றுநோய், கணைய புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், காது புற்றுநோய், குருதி புற்றுநோய், குழந்தை பருவ புற்றுநோய், சிறுகுடல் புற்றுநோய், தைராய்டு சுரப்பி புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், தோல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெண்குறி புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், மூச்சுக்குழாய் புற்றுநோய், மூளை புற்றுநோய், வாய்ப்புற்றுநோய். இவ்வாறு புற்றுநோய்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. இவ்வாறு பல நூற்றுக்கணக்கான அநேகமாக 200க்குட்பட்ட புற்றுநோய்கள் காணப்படுவதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றது. இப்போது நாங்கள் புற்றுநோய் இறப்பு சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். 2020 எடுக்கப்பட்ட ஆய்வில், WHO எடுக்கப்பட்ட ஆய்வில் 2020 மட்டும் வருடம் ஒன்றுக்கு 10 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். குறிப்பாக உலகத்தில் நடக்கும் இறப்புகளில் அதிகளவானது புற்றுநோயால் இறப்பதுதான் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு வருடத்திற்கு 10 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். எந்த அளவு கொடூரமான ஒரு நோயாகும் இது. குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன், புற்றுநோயில் 100க்கு மேற்பட்ட வகைகள் காணப்படுவதாக சொல்லியிருந்தேன். 10 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். 2020 எடுக்கப்பட்ட கணிப்பின்படி அதில் அதிகளவாக நுரையீரல் புற்றுநோயால் தான் இறந்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோயால் இறந்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக கல்லீரல் புற்றுநோயால் இறந்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோயால் இறந்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக மார்பக புற்றுநோயால் இறந்திருக்கின்றார்கள். இவ்வாறு உயிர்களை கொல்லும் ஒரு கொடிய நோயாக இந்த புற்றுநோய் காணப்படுகின்றது. இப்போது இலங்கையில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களை பார்த்தால் 2022 33,243 பேர் புற்றுநோய்க்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதில் 19,145 பேர் புற்றுநோயால் உயிரிழந்திருக்கிறார்கள்.
சரி, இலங்கையில் 2022 எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி புற்றுநோயால் 19,145 பேர் இறக்கின்றார்கள். இதில் எந்த புற்றுநோயால் இறக்கின்றார்கள் எனும் சம்பந்தமாக பார்ப்போம். இலங்கையில் முதலாவதாக மார்பக புற்றுநோயால் தான் அதிகளவான மக்கள் இறக்கின்றார்கள். இரண்டாவது வாய்ப்புற்றுநோயால் இறக்கின்றார்கள். மூன்றாவது பெருங்குடல் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். நான்காவது நுரையீரல் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். ஐந்தாவது உணவு குழாய் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். அத்துடன் பெண்களில் அதிகளவானவர்கள் மார்பக புற்றுநோயால் இறக்கின்றார்கள், கருப்பை வாய் புற்றுநோயால் இறக்கின்றார்கள், தைராய்டு புற்றுநோயால் இறக்கின்றார்கள், பெருங்குடல் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். இவ்வாறு இலங்கையிலும் புற்றுநோயால் அதிகளவான மக்கள் இறக்கின்றார்கள். இப்பொழுது புற்றுநோய்க்கான மருந்தாக்கம். புற்றுநோய்க்கு ஒரு முறையான சரியான மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. உலகமெங்கும் பல விஞ்ஞானிகள், பல வைத்தியர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்து புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றார்கள். புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல. தற்போது வேதி சிகிச்சையில் அளிக்கப்படும் சில மருந்துகள் அதிகளவான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. புற்றுநோய் செல்களை அழிப்பதோடு நல்ல செல்களையும் அழித்து விடுகிறது. இதன் பக்க விளைவாக முடி உதிர்தல், நகைச்செல்கள் உதிர்வது தவிர்க்க முடியாத பக்க விளைவாக இருக்கிறது. இன்னும் சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துவதாக ஆய்வில் தெரிவிக்கப்படுகின்றது. நல்ல செல்களை விட்டுவிட்டு கொடிய புற்றுநோய் செல்களை மட்டும் அழிக்கக்கூடிய மருந்துகள் தற்பொழுது கண்டுபிடிப்பதற்கு ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் இப்பொழுது ரஷ்யாவானது ஒரு புதிய மருந்தொன்றை கண்டுபிடித்திருப்பதாக ரஷ்ய நாடு இன்றைய தினம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கின்றோம். ரஷ்யாவானது இந்த கேன்சர் நோய்க்கான தடுப்பூசி ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்றது. இந்த தடுப்பூசியானது கேன்சர் கட்டிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றது. ரஷ்யாவின் சுகாதார அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதில் புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டோம் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 2025 ரஷ்யாவில் புற்றுநோயாளிகளுக்கு இலவசமாக இந்த மருந்துகள் வழங்கப்பட இருப்பதாக அந்த ரஷ்ய நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த மருந்தானது நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் என்று ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் தற்பொழுது கூறி வருகிறார்கள். இந்த தடுப்பூசியின் பெயர் தற்போது மறைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த தடுப்பூசியானது என்னென்ன வகையான புற்றுநோய்களுக்கு மருந்தாக இருக்கும் என்று சொல்லப்படவில்லை. இந்த ரஷ்யாவின் புற்றுநோய் தடுப்பூசியானது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. புற்றுநோய் வராமல் தடுக்கும் உணவுகளை நாங்கள் அன்றாடம் சாப்பிட்டால் இந்த கொடிய புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். அந்த உணவுகளாக மஞ்சள், மீன், பச்சை கீரை வகைகள், திராட்சை, கொய்யா, இன்னும் பல உணவுப் பொருட்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான உணவுப் பொருட்களை உணவில் சேர்த்து கொண்டால் புற்றுநோயிலிருந்து நாங்கள் விடுபடலாம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். இது உங்கள் தகவல் அரங்கம். புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.